இப்பதான் லோட் ஆகுது. அல்ஹம்துலில்லாஹ் வந்துருச்சு. பிஸ்மில்லா. கடைசியா நாங்க அல்லாஹோடு சரி சுக்குன் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்மீனோட தொடர்பான சட்டங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு பின்னால ரெண்டு ஆமா. சட்டங்கள் நான் சொன்னோம். லாமுல் ஜலாலா அல்லாஹுடைய லாமுடைய சட்டம் தான் சட்டங்களாக குர்ஆன் ஓதுவதற்கு முன்னுக்கு நாங்க பார்க்குற சட்டம். ஓதி கொண்டு போற ஒரு ஸ்டெப்ல ஒரு இடத்துல நாங்க இன்னும் கொஞ்சம் நல்ல தரோவாக ஓதுற சந்தர்ப்பத்தில் நாங்க மத்த பத்தி பேசுவோம் என்று பேசினோம். இதுல கடைசியான ஒரு இடத்துல மட்டும் நிப்பாட்டிக்கிறோம். இக்லாபினுடைய இரண்டாவது வகையான சட்டத்துல அதை மட்டும் நாங்க பார்த்துட்டோம் என்றால் எங்களுக்கு ஒரு திருப்தி, எங்களுக்கு அடுத்த ஸ்டெப் போறதுக்கு. பிஸ்மில்லா. இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். كلا لئن لم ينته لنسفعا بالناصية. திருப்பி வருங்க. كلا لئن لم ينته لنسفعا بالناصية. நா இல்ல ந நேசிய நேசிய நா ந என்று மாறணும். لنسفعا بالناصية. உள்ள வந்து பாப்போம். كلا لئن لم ينته لنسفعا بالناصية. ரெண்டாவது وأنت حل بهذا البلد. குட் குட் குட். மூணாவது كرام بررة. பேரோரோ பேய பணிங்கோ, ரெண்டு ராவையும் தூக்குங்கோ. கிரோமின் பேரோரோ. كرام بررة. குட். والأرض مددناها. அருத அல்ல அ வல் அர்ض மதது. والأرض مددناها فألقينا فيها رواسي وأنبتنا فيها من كل அதாவது زوج. மிங் என்னத்தோட மூஞ்சி பேத்திட்டு அந்த 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 ஓதல் பிழையே அதுக்காக தான் நான் கூட கஷ்டப்படுறேன். அப்படித்தானே? مصدر. அதானே. ம். ஒன்று மூச்சு விட்டுட்டு ஓதலாம், அல்லது மூச்சை ஓதி முடிஞ்சு மூச்சு விடலாம். ரெண்டுக்கும் இடையில மூச்சு போறது பிழை. فأنبتنا فيها من كل زوج بهيج. முதல்ல இருந்து வாங்க பார்ப்போம். வல் அர்ض மததுனாஹா وألقينا فيها رواسي وأنبتنا فيها من كل زوج بهيج. بسم الله. والأرض مددناها وألقينا فيها رواسي فأنبتنا فيها من كل زوج بهيج. அஞ்சாவது والله يسمع تحاوركما إن الله سميع بصير.
ராவ கொஞ்சம் மெல்லினது கொண்டு போகணுமா? இன்னல்லாஹ சமீஉம் பஸீர். இர் மெல்லினது கொண்டு வரணும் ராவ. இன்னல்லாஹ சமீஉம் பஸீர். ஓகே ஹைர். நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் பிஸ்மில்லான்னு சொல்லி இன்னைக்கு நாங்கள் மூணாவதும் சாரி இறுதி பகுதி 6வது பகுதிக்கு நாங்கள் வாரோம். லாமுல் ஜலாலா, அல்லாஹுடைய ஜலாலாங்கிறது அல்லாஹுடைய லாம். சரியா? சரி அல்லாஹுடைய லாம். அந்த ம் அல்லாஹுடைய லாம்டா என்னங்கிறது நாங்கள் இன்றைக்கு பார்ப்போம். பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹுடைய சொல் பார்த்துக்கோ. இந்த அல்லாஹும்ம இந்த இரண்டு சொற்களும் குர்ஆன்ல வருகின்ற சந்தர்ப்பத்தில் தான் நாங்க இப்ப படிக்க போற ம் யூஸ் பண்ண போறோம். ம் இதுக்கு முன்னாடி தெரியும், தன்மீனுடைய அடையாளங்கள் வந்தா சட்டம் மிகுது. ஷத்துர அடையாளம் வந்துச்சுதண்டா ம் சுக்குன் செய்யப்பட்ட நூன், ஷத்து செய்யப்பட்ட நூன், ஷத்து செய்யப்பட்ட மீன் வந்துச்சுதண்டா அங்க சட்டம் மிகுது. சுக்கூன் செய்யப்பட்ட நூன், ம் சுக்கூன் செய்யப்பட்ட மீன் வந்துச்சுதண்டா சட்டம் மிகுது. கல்களால் எழுத்துக்கள் சுக்கூன் நிலையில பெற்று வருது, அங்க சட்டம் மிகுது. இப்படி சட்டத்தோட தொடர்பான சில இடங்களை நாங்க நிறைய படிச்சுக்கிறோம். ரா என்ற எழுத்து வந்தாலே சட்டம் மிகுது, இப்படி படிச்சுக்கிறோம். இதுல ம் வருகின்ற இன்னும் ஒரு ம் முக்கியமான இடம்தான் இந்த அல்லாஹ், அல்லாஹும்ம என்ற சொற்கள் வாரது. இந்த சொற்கள் வருகின்ற சந்தர்ப்பத்திலேயும் குர்ஆன்ல நாங்க தனியான சட்டங்களை காணக்கூடியதாக இருக்குது. இதை நான் பார்க்க போறோம். இதை நாங்க 2 வகைகளாக ம் பார்க்க போறோம். அது நாங்க பின்னாடி பார்ப்போம். முதலாவது வல்லினமாக ஓத வேண்டியது, 2வது மெல்லினமாக ஓத வேண்டியது. இப்போ உங்களுக்கு வல்லினம் மெல்லினம் என்ற சொற்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும். எது வல்லினம், எப்படி நாங்க சரி வல்லினம் என்று சொல்லுவோம், எது நாங்க மெல்லினம் என்று சொல்றதெல்லாம் எங்களுக்கு ம் தெரியும். சரி, முதலாவது ஆமா கேள்வி, சார் இந்த அல்லாஹுடைய லாம்ல லாம் என்றால் என்ன என்றால், உங்களுக்கு இதுல மார்க் பண்ணி காட்டுறாங்க பாருங்க. ம் இந்த லாம் தான் அல்லாஹுடைய லாம். நல்லா விளங்கு. சரி ம் முன்னாடி வார லாமும் அல்ல, பின்னாடி வார லாமும் அல்ல. இந்த லாம நாங்க அல்லாஹுடைய லாம்னு சொல்றதும் இல்ல, இந்த லாம மட்டும் நாங்க ம் அல்லாஹுடைய லாம்னு சொல்றதும் அல்ல. 2 லாம்களும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து வருகின்ற அந்த பாயிண்ட், அந்த இடத்தை மாத்திரம்தான் நாங்கள் அல்லாஹுடைய லாம் என்று நாங்க சொல்லுவோம். இது விளங்கியா தானே? ம். சரி இதெல்லாம் உஸ்தாத் அடிப்படையான விஷயங்கள், பின்னாடி போறதுக்கு உங்களுக்கு கட்டாயம் தேவைப்படும். ஓகே, இப்ப நாங்க வருவோம். சரி குர்ஆன்ல ம் வல்லினமாக ஓத வேண்டிய சந்தர்ப்பங்களை பத்தி நாங்க பார்ப்போம். இதுல நாங்க பின்னாடி ஒவ்வொன்றாக டீப்பா பார்க்கறதுக்கு இருக்கிறோம். இப்ப நீங்க விளங்கி கொள்றதுக்காக வேண்டி நாங்க ஒரு ஓர்டருக்கு நாங்க இதை பார்ப்போம். முதலாவது அல்லாஹ், அல்லாஹும்ம என்ற சொற்களுக்கு முன்னால உள்ள எழுத்து, அது எந்த எழுத்தா அமைக்கலாம். இப்ப இதுல ம் சொன்னது போல இந்த ம் லாமா மீக்கலாம், இந்த அலிஃபாவை மீக்கலாம், இதுக்கு முன்னால வார எழுத்து ம் அமைக்கலாம். கடைசியா வாரது எதுவா இருந்தாலும் நாங்க அந்த எழுத்தை அல்லாஹுடைய லாமுக்கு முன்னால வார எழுத்து என்று சொல்லுவோம். அப்படியா வார எழுத்து வந்து ஃபத்ஹத்துன் பெற்று வாரது. 2வது ம் ம் அதே பகுதி லம்மத்துன் பெற்று வாரது. 3வது இது எங்கே தொடர்புபடுது பாருங்க. அதே போல பகுதி முன்னாடி சுக்கூன் வந்து சுக்கூனுக்கு முன்னால ஃபத்ஹத்துன் வாரது. 4வது சுக்கூன் வந்து சுக்கூனு முன்னுக்கு லம்மத்துன் வாரது. இது நாங்க இதே மாதிரி ஒழுங்கு படிச்சுக்கிறோமுங்க. ராட சட்டம். ராவுல வெரி குட். ம் அதேதான் இங்கேயும் வருகிறது. சரி, மெல்லினமாக ஓதிய சந்தர்ப்பங்கள் 2 சந்தர்ப்பங்கள் ம் இது. ஒன்று கஸ்ரத்துன் வாரது, 2வது முன்னாடி சுக்கூன் வந்து கஸ்ரத்துன் வாரது. இதுவும் கிட்டத்தட்ட ம் ராட கன்செப்ட் போலதான். சரி, பயிற்சி பகுதியில பாருங்க. இங்க வந்து நாங்க இதுக்கு முன்னால படிச்ச எல்லா உதாரணங்களையும் இங்க நாங்க திருப்பி திருப்பி மீட்டணும். இதுக்கு முன்னால படிச்சுக்கிற சட்டம் எல்லாத்தையும். 2வது ம் இந்த சட்டம் முழு குர்ஆனையும் தழுவியதாகத்தான் உங்களுக்கு உதாரணங்கள் தரப்படும். சாய்ஸஸ் சரி வந்து நம்ம உஸ்தாத் ஜிசுக்குள்ள சின்ன சின்ன வசனங்களுக்குள்ள மாத்திரம் வராது. ஏனென்றால் அர்த்தம் ஏனென்றால் இதுதான் ம் ம் நீங்க குர்ஆன்ல பக்கங்களாக ஓதுறதுக்கு முன்னால பாக்குற கடைசியான சட்ட பகுதி. சரியா? ம் ம் எனவே இதுக்கு பின்னால் நீ ம் குர்ஆன் ஓத போறதால குர்ஆன்ல உங்களுக்கு எந்த பக்கத்தை திறந்தாலும் திக்குதல் இல்லாம சரளமாக ஓத வேண்டிய தேவை இருக்குது. எனவே நாங்க இந்த பாடத்துல ம் முழு குர்ஆன்ல இருந்தும் உங்களுக்கு உதாரணங்களை தொகுத்து இருக்கிறோம். எனவே இன்ஷாஅல்லாஹ் இதுக்கு முன்னால படிச்சுக்கிற எல்லா சட்டமும் இங்க நீங்க கவனமா பார்த்துக்கணும். சரி, இப்ப இதுல இன்ஷாஅல்லாஹ் நாங்க முதலாவது பகுதிக்கு வருவோம். அல்லாஹுடைய எல்லாம் முன்னால வாரது ஃபத்ஹத்துன் பெற்று வாரது. இப்ப பாருங்க,
இந்தாக்கி அல்லாஹுடைய லாம் வந்திக்குது. சரியா? எங்க ஃபதஹா துணிக்குது? இதுக்கு ஒன்றுமில்ல, இதுக்கு ஒன்றுமில்ல. யாக்கு ஃபதஹா துணிக்குது. அப்ப இந்த யா தான் இந்த அல்லாஹுடைய லாமோட சேர்ந்து சட்டத்தை உருவாக்கும். எப்படி வரும்? மோதி காட்டுங்க பாப்போம். ரதியல்லாஹு எஸ் 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 குட். அப்ப உங்களுக்கு விஷயம் கிளியர். ஹயர், உங்களுக்கு ஸ்டார்டிங்கே கஷ்டத்தை போட்டு உங்களை நாங்க மிச்சம் கஷ்டப்படுத்தப்படாதுன்ற வகையில இந்த வசனங்கள் தான் உங்களுக்கு இன்றைய பாடத்தினுடைய வசனங்களாக வருகிறது. இதுல நான் நினைக்கிறேன் உங்களுக்கு 3 வசனங்கள் புதிய வசனங்களாக இருக்கும். 6, 7, 8 வசனங்கள் உங்களுக்கு புதிய வசனங்களா இருக்கும். இதை நீங்க நல்ல முறையில பயிற்சியை பெற்று இன்ஷா அல்லாஹ் ப்ரிப்பேர் ஆகி கொண்டு வரணும் அடுத்த கிளாஸ்ல. இதுக்குள்ள அடுத்த சட்டங்கள் என்ன சரி பிழை விட்டீங்கன்னா அதுல கேள்வி கேட்பேன். பிழை விடாட்டி கேள்வி கேட்க மாட்டேன். நல்லா பழைய சட்டங்கள் எங்க பொழைச்சது அங்க திருப்பி பெரிய ஒரு பயன் உண்டு, கேள்வி கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகும். அதுக்குரிய ரெடியோட இன்ஷா அல்லாஹ் வரணுமா? Inshallah. Jazakallah. பரக்கல்லாஹ் ஃபீக்.